சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நமது கூட்டமைப்பின் சார்பாக வருக வருக என வரவேற்பதை மொத்தத்தை மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படியே வீடியோ லைவ் போடுங்க, லைவ்ல இருந்து போடுங்க, ஃபேஸ்புக் லைவ் எல்லாம் போடுங்க, மொபைல்ல அந்த ஃபேஸ்புக் லைவ் எல்லாம் போடுங்க சார், ஃபிளாஷ் பண்ணுங்க. தோழர்களே, நமது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய இந்த போராட்ட பூமிக்கு நம்மளோடு இணைவதற்காக, நமது போராட்டத்தை வெற்றிகரமாக கொண்டு சென்று முடிப்பதற்காக நம்மிடம் தேடி வந்திருக்கின்ற மிகப்பெரிய போராளி, அன்பு சகோதரர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களை நமது கூட்டமைப்பின் சார்பாக மிகப்பெரிய வரவேற்பை வருக 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 என்று நான் மனதார வரவேற்று அமைகிறேன். முதல்ல சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரு மிகப்பெரிய போராளி, நியாயம் எங்கே இருக்கோ அங்கே அவருடைய குரல் தொடர்ந்து இந்த பகுதியில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நமது சட்டமன்றத்திலே இந்த தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தை காப்பதற்காகவும், திராவிட பாரம்பரியத்தை தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டிலே வலியுறுத்துவதற்காகவும், மாநில சுயாட்சியை தொடர்ந்து இந்த மண்ணிலே தக்க வைப்பதற்காகவும், மதம் சாயல்கள் இங்கே வராமல் இருப்பதற்காகவும் மிகப்பெரிய வலிமையாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நாங்கள் முதலில் மனதார வரவேற்கிறோம், மகிழ்வு தெரிவிக்கிறோம். இது ஒரு போராட்ட கள மண். அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்பது ராஜேந்திரன் சிலையை தாண்டிதான் உள்ளே வர வேண்டும். தமிழுக்காக உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய போராளியை வணங்காமல் இந்த பல்கலைக்கழகத்தின் உள்ளே நுழைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மண், தமிழுக்காக முதலாக உயிரை நீத்த ஒரு மண் இந்த மண். அப்படிப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்திலே இன்று நாம் என்ன நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நமது பல்கலைக்கழக நலனுக்காக இதுவரையில் என்னென்னலாம் செய்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் பல பேர் நன்றியை மறந்துவிட்டார்கள். இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே என்எம்ஆர் கன்சால்டேட் போன்ற தோழர்கள் இங்கே பணி நிரந்தரப்படுத்த முடியாது, அவர்களை உடனடியாக நாளைக்கே இந்த பணியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று கையெழுத்து போட்டு அவர்களுக்கான ஆணையை எழுதி விட்டார்கள். ஆனால் அந்த ஆணை ஆட்சி மன்ற குழுவிலே வந்தபோது மிக கடுமையாக எதிர்த்து, அதோடு மட்டுமல்லாமல் அவர் அங்கே இந்த ஆணைக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன், உடனடியாக வெளிநடப்பு செய்கிறேன் என்று வெளிநடப்பு செய்தவர்கள் மட்டுமல்லாமல் அவருக்கு மீண்டும் அங்கே பணியில் அமர்த்த வேண்டும் என்று ஆக்ரோஷமாக குரல் கொடுத்து சட்டமன்றத்திலேயும் பேசி, அதற்கு பிறகு இந்த என்எம்ஆர் கன்சால்டேட்டுகள் இங்கே பணியை தொடர்ந்து அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருப்பது நமக்கெல்லாம்